பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை மற்றும் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ஆலோசனை என்னவென்றால், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவங்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பக்தன் தாவீதை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இவர் என்ன ஒரு வார்த்தை அறிக்கை பண்ணப்படுதுன்னா, தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது தேவன் அவருக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ இப்படியாக செய்ய வேண்டும். அதுக்கு முன்பாக ஆண்டவரிடத்துல அவர் கேட்பாரு, நான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு நீங்க ஜெயத்தை கொடுப்பீங்களா? எப்படி நான் இந்த யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும்? ஒரு ராஜா தேவ சமூகத்துல போய் நின்று எப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாரு பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு நாட்டினுடைய ராஜாவா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்க வேண்டும்? யுத்தத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டியவர்கள் தான். ஆனா இந்த மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே, இந்த யுத்தத்துக்கு நான் எப்படி போய் யுத்தம் பண்ணணும்? அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கறத பாத்தீங்கன்னா, அந்த 15வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா, முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். ஆண்டவர் இந்த அடையாளத்தை கொடுக்குற, நீ அப்படியே போகக்கூடாதுப்பா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கு பின்பாக நீ என்ன போயணும், யுத்தத்துக்கு போவ. அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு முன்பாக போவேன். இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அநேகமான யுத்தங்களுக்கு ஏன் முடிவு வரல அப்படின்னா, தேவன் கற்பித்தபடி நீங்க போனீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆனா இன்றைக்கு நிறைய நேரங்களில் யுத்தங்கள் முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நமக்கு என்ன வழியில காண்பிக்கிறாரோ அந்த வழியில நீங்க போகாம இருக்கிறது தான் இன்றைக்கு நாம செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு. இங்க தாவீது பக்தன் சொல்லுகிற காரியம், தேவன் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்த போது அப்ப அவருக்கு ஜெயம் கிடைத்தது. ஏன்னா கர்த்தர் அதுக்கு முன்னாடி போவார். ஆண்டவர் விருப்பப்படி நம்ம செய்யும் போது ஆண்டவர் நமக்கு முன்பாக போய் எல்லா காரியங்களையும் அங்க சரி பண்ணிடுவாரு. நாம போய் நின்னா போதும், அந்த இடத்துல காரியங்கள் மாறுதலாய் முடிய ஆரம்பித்து விடும். ஆனா நிறைய நேரங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளா ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டு கர்த்தரை கூப்பிட்டுட்டு, ஆண்டவரை நீங்க இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, வழியவே என்கிட்ட கேளுங்கன்றாரு. இதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நீங்க என்கிட்ட கேளுங்கப்பா, இதுக்கு என்னப்பா செய்யணும், இது என்ன பாதை இருக்கு, இது எப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க என்னிடத்துல கேட்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நாம அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா போதுமானது, நாம போகிற யுத்தத்துல ஜெயத்தை பார்த்து விடலாம். இப்ப இங்க பெலிஸ்தீனுடைய பாளையங்களை அவர் முறியடித்தார். ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க போகும்போது எல்லா இடங்கள்லயுமே ஜெயம் உண்டு. ஆனா நிறைய பேர் அதை செய்யாம ஆண்டவரை தன் பக்கமா இழுக்கிறதற்கு போராடுகிறது தான் நிறைய போராட்டங்களுக்கான காரணம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீங்க ஏன் சத்தத்தை கேட்டு என் பின்னாடி வாங்கன்றாரு. வராயத்தமா இருக்கிறோமா? இல்ல நம்ம ஒரு பிளானை போட்டுட்டு, ஆண்டவரே நீங்க எங்க பக்கத்துல நின்று எங்களுக்காக நீங்க வழக்காடுங்கன்னு சொல்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கான பாதைகள் உங்களுக்கு சரியா தெரியாது, என்ன காரியத்தை இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம் இன்றைக்கு உங்க குடும்பத்துல காணப்படுகிற போராட்டம், சகோதரன் சகோதரிகளுக்கு இருக்கிற போராட்டம், சில மனிதர்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற போராட்டங்கள், இது எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் இழுத்துக்கொண்டே இருக்குது. எதிரிகள் ஜெயிக்கிற நிலைமையா போய்கிட்டே இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இங்க தாவீது பக்தன் செய்ததை போல நீங்களும் செய்வீங்கன்னா, ஆண்டவர் தனக்கு கற்பித்தபடியே. ராஜா ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவரிடத்துல ஒரு அடையாளத்தை கேட்கிற, இந்த அடையாளம் நடக்கும்போது நீ போய் உன்னுடைய யுத்தத்தை துவங்கு, அப்பொழுது நான் உனக்கு முன்னாடி போய் என்ன செய்வேன் அப்படின்னா, புறப்பட்டு நான் எல்லா காரியத்தையும் நான் முடிச்சிருவேன்றாரு. இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலேயும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நின்று எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியது அவசியம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ள வருவதே கிடையாது. வராம எனக்கு யுத்தம் முடியல, போராட்டங்கள் போயிட்டு, நீங்களே மாம்சத்துல எவ்வளவு நாட்கள் தான் போராடுவீங்க? உங்களால எவ்வளவுதான் போராட முடியும்? முதல்ல இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ற ஒரு விஷயம் என்னன்னா, என்னால சில போராட்டங்களை நம்ம திராணிக்கு, நம்ம மாம்சத்துல சில போராட்டங்களை போராடி நம்ம ஜெயிக்க முடியாது. நீங்க என்னதான் ஆள்பலம் இருந்தாலும் சரி, பணபலம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, உங்க யுத்த முடிவுக்கு வரணும் அப்படின்னா நீங்க என்னதான் பண்ணியாகணும்னா, தேவன் காண்பிக்கிற வழியிலே நீங்கள் போய் தான் ஆக வேண்டும்.
அப்பதான் அதுக்கு முடிவு வரும். நீங்க மாம்சத்துல பல வழியில யோசிக்கலாம், கடைசியை நீங்க கர்த்தரிடத்துல வந்து நின்றுதான் ஆகணும். ஆண்டவரே இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொடுங்கன்னு அந்த ஸ்டேஜுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க போராட்டம் பெருகி கொண்டே போகுது, ரொம்ப உச்சத்துக்கு போகிற நிலைமையில இருக்கு அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த தாவீது பக்தன் செய்ததை போல தேவன் தனக்கு கற்பித்தபடி யுத்தத்தை நடத்துங்கள். போய் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நில்லுங்க. ஆண்டவரே இதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டுட்டு செய்யுங்க. வீணான சில காரியங்களை செய்து உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்க பலனையும் இழந்து தெரியாதிருங்கள். ஆண்டவரிடத்துல போய் நில்லுங்க. ஆண்டவரே இந்த போராட்டம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கன்னா ஆண்டவர் அழகாய் உங்களை நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக. அந்த வழியை ஆண்டவரே உங்களுக்கு காண்பிப்பாரு. ஆண்டவரே உங்களுக்கு காண்பிச்சு இந்த பாதையில போ மகனே, இந்த பாதையில போ மகளே, நான் உன்னை இந்த பாதையில நடத்துவேன்னு ஆண்டவர் நம்மை அழகாய் நடத்தி கொண்டு போகிற ஒரு தேவனை தான் இன்றைக்கும் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்று ஆண்டவரே இந்த போராட்டம் முடியறதுக்கான வழி என்ன, எனக்கு நீங்க கற்பிச்சு கொடுங்க, நான் அதை கேட்டு நடக்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த போராட்டம் முடிஞ்சுதான் ஆகணும். நாங்களா எவ்வளவோ போராடிட்டோம், முடியல. ஆனா நீங்க என்னோடு கூட வாங்க, நீங்க என்னோடு கூட பேசுங்க, இந்த பாதைக்கு ஒரு முடிவை காட்டுங்க. நாங்க எந்த பாதையில போனோம், நாங்களா மாம்சத்தில் எடுத்து அது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே நிறைய ஃபெயிலியர் ஆகிருச்சு, இப்பயும் நாங்க ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல போய் நிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக அந்த இடத்துல யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக தேவன் அந்த இடத்துல பேசுவார். உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறத உங்களால பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, அப்பா, அன்றைக்கு உடைய பக்தன் தாவீது செய்ததை போல ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் போனதுனால ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்து எதிரிகளுக்கு முன்பாக அவர் தலையை உயர்த்தினீரே, அதே போல ஆண்டவரே இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் பலவிதமான யுத்தத்துல போராட்டத்துல நிக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா, அந்த காரியத்திலையும் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு போதித்து நடத்துங்கப்பா. என்ன காரியங்களை எப்படியாக செய்ய வேண்டும்னு சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்து வழி நடத்தும்படி தகப்பனே உடைய கரத்திலே நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.